ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் நின்றுட்டுருக்கேன். நன்றிங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்காக போராடணுமோ அந்த விஷயம் உங்கள் எல்லார்கிட்டையுமே அந்த ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. புதுசாக ஒரு சினிமா பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுடைய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன். அது மூலமாக மக்களுக்கு இது கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினச்சேன். அதுவே தான் நடந்திருக்கு. ரொம்ப குறைவான திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் இந்த நிமிஷம் பேசிகிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, கேரளாவில் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. 25ஆம் தேதி தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது சத்தியமாக சாத்தியமே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. வணக்கம். குட் ஈவினிங். Firstly, எல்லாருக்கும் நன்றி சொல்ல I just want to say thank you. Thanks Thiru, thanks Vishal, thanks to the whole team of Summer, and I think reviews and the acceptance kaga rombave nandri, because I think நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஃபரெண்டான attempt பண்ணிருக்கோம். And thanks to you all for accepting this film, for liking me in the film, and I just want to say, Team Summer, thank you so much. It was a privilege to be part of you. Thanks. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃபோட்டோஷூட்லேருந்து காமியாக வந்தது. இந்த படம் வந்து சம்மர் இவர் திரு எந்த நேரத்தில் வச்சாருன்னு தெரில. இந்த படத்துக்கு தலைப்பு முதல் நாள் தேங்காய் உடைக்கிறதுலேருந்து கடைசி நாள் பூசணிக்காய் உடைச்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள், அந்த நாள் வரைக்கும் இந்த டைட்டில் வந்து ரொம்பவே பொருத்தமாக இருந்தது. சம்மர்னாலே யுத்தம். ஸோ அந்த யுத்தத்தில் வந்து வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறோம். இந்த படத்தோட வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ருசிகரமான ஒரு வெற்றி. ஒரு வெரி என்ன சொல்கிறது, ஒரு உழைப்புக்கு, நேர்மையான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு நான் சொல்வேன். ஏன்னா நிறைய தடைகள் படப்பிடிப்பு அப்போது, அதுக்கப்புறம் ஒரு தாமதம் வந்தது. இந்த படம் முன்னாடியே வர வேண்டியது. ஓகே, எல்லா படத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம், சர்ச்சைகள் இருக்கும். அதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ் தான். அதையும் தாண்டி ஒரே ஒரு நோக்கத்தில் நானும் திருவும் வந்து நின்னோம். அது வந்து பொறுமை. இது வந்து என்னைக்கு வந்தாலும் இந்த படம் வந்து பேசப்படும், கண்டிப்பாக ஓடும். ஏன்னா இது எடுக்க போகிற இந்த படம் வந்து ஒரு புது முயற்சி. இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் பற்றி நான் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்து தான் இப்படி நான் சொல்லியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு டூ சம்திங் நியூ. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் இதே மேடையில் நான் பேசியிருக்கேன். இந்த படத்தை பற்றி அதிகமாக வந்து ரிலீஸுக்கு முன்னாடி பேசக்கூடாது, ஏன்னா ரொம்ப தற்புகழ்ச்சியாக இருக்கும். இந்த படம் பேசப்படணும். இன்னைக்கு இதே மேடையில் உங்கள் முன்னாடி நான் பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வார்த்தையை நான் காப்பாற்றிக்கிட்டேன். ஏன்னா இந்த படம் இன்னைக்கு பேசப்படுது, தானாக பேசப்படுது. அஃப்கோர்ஸ் வித் லோக்கி ரிலீஸ் படம் வருமா வராது அப்படின்ட்டு நிறைய பேர், வரும் அப்படின்ட்டு சில பேர், கடைசியில் வந்துருச்சு, ஜெயிச்சிருச்சு. அதுக்கு ஒரு இந்த உழைப்புக்கு, இந்த சந்தோஷத்துக்கு முக்கிய காரணம் சத்தியமாக வேறு யாரும் இல்லை, டெஃபினட்டாக ஆடியன்ஸ். ஓகே, அது கண்டிப்பாக அவங்களுக்காக எடுக்கப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் த மீடியா தட் இஸ். அந்த காசு கொடுத்து நாங்கள் இப்போ பப்ளிசிட்டின்றது டிவிலேயோ ரேடியோலேயோ வழக்கமாக ஒரு தயாரிப்பாளராக காசு கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணி ஏற்றுறதை விட, ஒரே நாளில் ஒரு ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது எப்படி போச்சுன்னு தெரில அந்த டாக். அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிஞ்சு அடுத்தது இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் ஆகட்டும், இந்த ரிவ்யூஸ் ஆகட்டும் வர ஆரம்பிச்சுது. த்ரூ த மீடியா இட் ஹஸ் கிரியேட்டட் அன் அமேசிங் பஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் அப்படியா, ஸோ ஓகே 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது அப்படியே சம்மர் ரிலீஸ் ஆச்சா தெரியலேன்னாங்க. 14ஆம் தேதி சம்மர் போயே ஆகணும்னாங்க. இப்போ வந்து அது என்ன சொல்றது, நீ 1 கோடி ரூபாய் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணிருந்தாலும்
அந்த மாதிரி ஒரு ரீச் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு அந்த ரீச்சில் தான் அந்த பயணம் போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து 25th தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. So we're looking forward and it's going to be a very big release in Telugu. And எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. It is nice to have to share the success. அவ்வளோதான். இந்த this whole event is just to share the success because the meaning of success given to us is through you, and the reason for the success is the team இங்கே இருக்கிறது. So we all are going to take it forward. நான் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். I'm going to work again with Thiru. It's going to be soon and the details will be revealed soon. Just decided என்ன மாதிரி genre, என்ன மாதிரி படம் என்னன்றது தெரியல, but we have decided. Yes, on one note I'm selfish because இந்த படம் வெற்றி அடைஞ்சதுனால I'm going to work again with Thiru. I want to take this journey forward with another different kind of film, and kandipa unga support marubadiyum venum. And to all who have seen the film, thank you all. And to all who are going to see the film, please do watch it in the theatre. Theatre mattum paranga. இந்த படம் வந்து தியேட்டரில் பார்த்தா தான் நீங்கள் முழுமையாக ரசிக்க முடியும். தேங்க் யூ ஆல். இன்னைக்கு முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு ஐ ப்ரே டு காட் யூ ஆல் ஷுட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க் யூ.